சமய வழிபாடு சிறந்ததே மதம் பிடிக்காதவரை, ஆன்மீக பயிற்சிகளும் சிறந்ததே கர்ப்பம் கொள்ளாதவரை என்பதை நினைவில் கொள்க. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறம் குரு டாக்ஸ். நான் தொகுப்பாளர் சுரேஷ் உங்களுடன். அந்த சமாதியில நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க படிச்சீங்களா? ஆமா, அதுவும் அந்த புத்தகத்துல தான் இருந்தது. அந்த புத்தகத்துல இருந்து அந்த வாக்கியம்லாம் இருந்தது. அவரு கையில வச்சுட்டு எங்கேருந்து எடுத்து கொடுத்தாரு. அதுல இருக்கிற வாசகங்கள், அதுல இந்த வாசகம் பூரா அதுல இருந்தது. வர்ற பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிங்கிற அனுப்புவோம். இப்போ ஜீவிச்சுட்டு இருக்காரு. வீட்டுல பக்கத்துல ஒரு ராஜகணபதி ஹோட்டல் இருக்குது. அவரு என்ன மேனேஜர் இருந்தாரு பஸ் ஸ்டாண்ட் ஹோட்டல. இப்போ வந்து சாமி நானே என் வீட்டுக்கு வரணும் சாமின்னு சொல்ல வீட்டுக்கு வந்தேன். கடைக்கு போன சாமி விட்டுன்னு போக சொல்ல அவரு ஒரே ஒரு காப்பி கொடுத்தாரு. அவர் வந்து ஓட்டை பெரிய பில்டிங் கட்டிக்கிறாரு, எல்லாம் பெரிய சௌகரியமாகிறாரு. அவரு இறந்துட்டாரு. அவர் இப்போ ஒரே ஒரு காப்பி தான் கொடுத்தாரு. அவரால் அனுகிரகம் மட்டும் பல ஆயிரக்கணக்கான பேர் இப்போ அனுகிரகம் பண்ணிக்கிறாரு. இப்போ கொடுத்து பண்ணிக்கிறாரு. எனக்கு வந்து பூர்வீக சொத்து மொத்தம் அழிஞ்சு போச்சு. பூர்வீக சொத்து இருந்தது பூரா அழிஞ்சு போச்சு. அவருடைய அனுகிரகம் ஏற்பட்ட உட்பாடு இது வந்து எங்க பெரியமான ஊரு. அவங்க வந்து எனக்கு உயிர் எழுதினாங்க முதல்ல. அது உட்பாடு அங்க ஒரு இடம் வாங்கினேன். சந்தைக்குள்ள ஒரு கடை வாங்கினேன். அப்புறம் எல்லாம் வாங்கி எல்லாம் கட்டினேன். இதுவும் கட்டடம் கட்டியாச்சு. எல்லாம் கட்டி அவருடைய அனுகிரகத்துல இதெல்லாம் எனக்கு புச்சா வந்த சொத்து தான். பூர்வீக சொத்து ஒரு பைசா கிடையாது எனக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அனுகிரகத்துல வாழ்ந்துங்கிறேன். அங்கேயே பத்துட்டு அங்கேயே சேவை செய்வேன். இப்போ வயசுனால முடியாதனால இப்போ வீட்டுல பத்துட்டு விடிகால 5 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு அவருடைய காலைல போய் பூவரசத்துல பூ வாங்கினோம். வாங்கும்போது அவருக்கு இதெல்லாம் செத்துட்டு அது ரிப்போர்ட் வந்து அதாவது முடிச்சுட்டு அது ரிப்போர்ட் வந்து என்ன படுத்துக்குவேன். 34 வயசுலேருந்து தொடர்பு அவருக்கு எனக்கும் 34 வயசுலேருந்து தொடர்பு. இன்னைக்கு அவர் பாசெல்லாம் வாழ்ந்துங்கிறேன். அதே மாதிரி இருக்காரு. வர்ற பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிங்கிற அனுப்புவோம். உட்காந்து மணி ரிச்சா ஏஎம்ஆர் கோயிலில் உட்காருது. அங்கே கோயிலில் உட்காந்து எங்கள் தாயார் வந்து ஏஎம்ஆர் கோயிலுக்கு பூ கட்டி கொடுப்பாங்க. அங்கே போய் அர்ச்சனை பண்ணின்னு வருவேன். அவர் சொல்ல அவர் அங்கே உட்காந்துருப்பாரு. அவர் யாரு என்னன்னு தெரியாது. நான் ஏதோ உட்காந்துங்கிறாரு, யாரோ சாமியார் உட்காந்துங்கிறாரு அப்படின்னு கம்முன்னு வந்துட்டேன். அர்ச்சனை தட்டி ஏஎம்ஆர் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறதுக்காக போனேன். உள்ளே போக சொல்ல கால் தடுக்கி அர்ச்சனை தட்டி கீழே வந்து அப்போ எடுக்க போனா அதில் நரல் எல்லாம் வந்து ஒரு துர்வாசனை வந்தது. இப்போ நான் என்ன பண்ணேன், எடுத்து இப்படி கொட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு போனா இவர் சிரிச்சாரு. சிரிச்சு சொல்ல என்ன பண்ண அவர் பார்த்துட்டு அவர்கிட்ட போய் நின்றேன். அந்த வாசனை பூரா கம்ம வாசனை வந்தது. வாசனை வந்து எல்லாத்தையும் எட்டி வச்சுட்டு என்ன பண்ணேன், பெரிய மகான் போலதுன்ட்டு என் மனசுல பட்டுது. நான் என்ன பண்ணேன், அதுலேருந்து அந்த தேங்காய் பழம் எல்லாம் அவர்கிட்ட வச்சு இது பண்ணி அவர்கிட்ட பூஜை பண்ணி அங்கேயே தேங்காய் பழம்லாம் ஒட்டி இது பண்ணிட்டேன். அதுலேருந்து அவர்கிட்ட நான் தொடர்ந்து போயின்னு சொல்லதான் கடையில் இன்னொருத்தன் பெரிய பையங்கிறான். அவங்க ஒரு நாள் போவோம், நான் ஒரு நாள் போவேன். ராத்திரியில் போய் படுத்துக்குவோம். அவருக்கு உண்டான ஆகாரத்தெல்லாம் கொடுத்துட்டு காலையில் அவர் செய்ய வேண்டிய தொண்டெல்லாம் செஞ்சுட்டு அது ரிப்பாடு வந்து சொன்ன வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படி எது சொல்ல அவர்கிட்ட எனக்கு வந்து வயசு அப்போ வந்து 35 வயசுக்குள்ளதான் இருக்கான். இப்போ 84 வயசு சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஊருக்கு அனுப்பிச்சுடா அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நான் இருக்க வரைக்கும் இந்த ஆத்மா நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணாரு, ஒரு நாள் வந்து சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி சுவாமி தூக்கி என் மடியில என்னோட தொடையில உட்கார வச்சிருப்பாரு. என்ன பண்ண அப்படியே மேல் நோக்கி பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு அப்படியே கண்ணை மூடிக்கினாரு. அது ரிப்போர்ட் வந்து சமாதி ஆகிட்டாரு. அதுபாடு வந்து அவராக கூட இருக்கிற ஒருத்தர் சிஷியும் ஒருத்தர் கௌரீசன் ஒருத்தருக்கிறாரு. அவர் வர வச்சேன். சாமி எதுவும் ஆகிட்டாரா, நான் சித்தி ஆகிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாரும் பக்தர்கள் எல்லாம் சேர்ந்தாங்க. இது சுடுகாடு. அப்போ அந்த இடத்துல எடுத்து போய் அவங்க வேலைகள்லாம் கரெக்டாக மொத்த பிற அங்கே எடுத்து சமாதி வச்சுட்டாங்க. இங்கே சுடுகாடு இது சமாதி வச்சுட்டாங்க. சுடுகாடு இருக்குதுங்க. இந்த சுடுகாட்டில் எப்படி அவரை கும்பிடுறது அப்படின்னு மட்டும் முறையிட்டோம். அவர் என்ன பண்ணாரு, கலெக்டர் என்ன பண்ணாரு, 3 நாள் ஆகி போச்சுங்க, நீங்கள் அங்கேயே கோயில் கட்டுங்க அப்படின்னு அவரு உத்தரவு போட்டாரு. அப்புறம் மகாபுரியார்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி சரி நீங்க அங்கேயே கோயில் கட்டுறீங்க, துளசி மாடம் பின்னால வைங்க, சிறுசு மேல சாமி இருக்காரு, சாமி இதயத்துல லிங்கம் இருக்காரு, சாமி தொப்புல அஞ்சுகிறாரு, சாமி அப்படியே பத்துங்கிறாரு. பெருமாள் போய் கும்பிட்டு வர சொல்லுவாரு. அதனால பெருமாள் படம் அங்கே வச்சுக்குது. பின்னால வந்து துளசி மாடம் மகாபுரியார் சொல்லி துளசி மாடம் கட்டி. என் பேர் அவருக்கே தெரியாது. மகாபுரியாருக்கா ராமலிங்கன்றவர் யாரு, அவர் மட்டும் ஒரு சொன்னாங்க. அங்க இருக்க அவருடைய சிஷியாளுக்கு வந்து ராமலிங்கன்ற யாருன்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன காமிச்சாங்க. நான் போனேன். என்னை பக்கத்துல உட்கார வச்சு என்ன பண்ணாரு, அவர் உண்மையில்தான் பிரியமா இருக்கிறாரு,
உன் மூலியமாக தான் எல்லாம் ஏற்படுத்திக்க போகிறாரு. அதனால் நீங்கள் வந்து எத்தனை இன்னல் சோதனை வந்தாலும் தாங்கிக்கின்னு அங்கே கோவில் கட்டி அவருக்கு தொண்டு செய்யுங்க. உங்களுடைய ஆத்மா இருக்கிற வரைக்கும் அவருக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு எனக்கு உத்தரவு போட்டார். அந்த இடத்துல வந்து முதல்ல பெரிய ஓலை கொட்டா ஒன்று இன்னொருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்து போட்டோம். அப்புறம் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தோம். பூஜை பண்ணி அவர் கூட வந்து கோயில் கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி 5 பேர் நிர்வாகத்தை ஏற்பாடு பண்ணி கோயில் கட்டணும். அவர் முதல்ல வந்து கோயில் கட்டி முடிச்சோம். கோயில் கட்டி நிர்வாகத்தை அமைச்சு கோயில் கட்டி முடிச்சோம். கோயில் கட்டி முடிச்ச பாடு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சோம். முன்னக்கு வந்து உச்சிவர் சிலை இருக்குது. அந்த உச்சிவர் சிலை வந்து எப்படி இருந்ததுன்னா பூஜை செய்து செலவு அந்த இது வரலங்க, நீங்க வந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் போய் பூஜை பண்ணி முடிச்சேன். ஒரு மூசை பிரமாதம் வந்துச்சுங்க. நீங்க நான் டைம் சொல்றேன், அந்த நேரம் வந்து வாங்க, நான் வார்ப்படம் ஊத்துறேனாரு. நாங்க வெள்ளி பொண்ணு தங்கம் எல்லாம் வச்சு மொத்தத்தையும் அதில் ஊத்துனாரு. சிலை பிரமாதம் வஞ்சி போச்சு. நீங்க சாயந்தரம் வந்து அங்க மூசை திறக்கிறனாரு. அப்புறம் சாயந்தரமா மூசை திறந்தோம். மூசை திறந்த போடு வந்து சாமி இது வந்து அவர் எதுவுமே கையே வைக்கல. சாமி உடம்புல எங்க கிண்டி இருந்தது, எங்க இது வந்து மொத்தம் அப்படியே ஆக்சுவலா வீடு போச்சு. ஒரு உடம்புல இதை கிண்டி புருவம் கண்ணு உள்பாப்பா கூட இருக்கும் பாருங்க. காலில் இருந்து கண்டு அவர் காலில் எப்படிதான் இருக்குமா? ஆமா, இப்படிதான் இருந்து. ஆனா நீங்க பிளான் பண்ணல. ஆமா, இந்த வந்து இந்த கிண்டு அப்படியே இருந்தது. இந்த வடுவெல்லாம் அப்படியே இருந்தது. இந்த வடுவெல்லாம் அப்படியே இருந்து அப்படியே வந்தது. ஆனா நீங்க அதை டிசைன் பண்ணல. இந்த உள்பாப்பா உள்பட தானா வந்து எதை செய்து ஒரு உள்பாப்பா உள்பட மொத்தம் அப்படியே வந்துருச்சுங்க. சுத்தம் பண்ணி கொடுத்தாரு. சரி, இப்போ உங்களோட இங்கே பேசினே இருப்பாருங்க. அவர் திடீர்னு ஆளே இருக்க மாட்டார். சுற்றி பார்ப்போம். அப்புறமா திடீர்னு அந்த முள்ள உட்காரு. அவர் அந்த மாதிரி சுத்தெல்லாம் விளையாடுகிறாரு. இன்னைக்கே விளையாடுகிறாரு. இன்னைக்கு அந்த கோயில்ல வந்து விளையாடுகிறாரு. ஒரு அம்மா வந்து எனக்கு தொண்டு செய்யறாங்க. அந்த அம்மா வந்து நேத்தான் நினைக்கிறேன். அவர் என்கிட்ட சொல்லுவாரு, நான் எந்த ரூபத்துல வருவேன்டா, வண்டு ரூபத்துல கூட வருவேன்டாருனாரு. அந்த அம்மா எனக்கு வந்து எனக்கு கூட வந்து என்னால முடியாது தொண்டு செய்யறாங்க. அந்த அம்மா அப்படி வந்து நான் உட்காந்துக்கிறேன். அந்த அம்மா அப்படி வர்றாங்க. வண்டு வந்து அந்த அம்மா வண்டு வச்சுது. நாங்க இது சாமி தாங்கம்மா, சாமி எந்த ரூபத்துல வருவாரு அப்படின்னு சொல்லி அது திசாந்திரமா அது நேற்று நடந்தது. அந்த மாதிரி இப்போ வந்து கட்டிட்டேன். மின்னக ஓடு நடுப்புற மிட்டாஸ்தலம் பின்னால ஓடு. அந்த மின்னக ஓட பிச்சு குதிக்கிட்டு இறங்க சொல்ல சாமியார்கிட்ட உட்காந்துங்கிறேன். நான் அப்போ ஒரு கண்டம் வந்துக்கிறாரு. கண்டம் வந்துன்னு சொல்ற போது என்ன பண்ணாரு, எது வந்தாலும் நான் உன் சன்னிதானத்துல இருக்கிறேன், நீங்க தான் சாமி பாத்துக்கணும்னா சரிடான்ட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, அவன் உள்ளவும் குதிக்கல, உள்ள இது பொண்ணும் வரல, அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே வெளியே ஓடி விட்டான். அதனால அவருடைய இது வந்து சொல்லவே முடியாதுங்க. அவர் என்னன்னா நமக்கு என்ன வர்ற இதுவோ மீன்குட்டி சொல்லுவாரு. பூஜை நடக்குது, டெய்லி பூஜை நடக்குது. வாரத்துக்கு ஒரு நாள் அன்னதானம், பின்னால் தியானம் பண்ண வருது. பக்கத்துல தியானம் பண்ண வருது. விசேஷ நாள் இருக்கு. குரு பூஜை போது 4 ராஜ்யம் சாமி சுற்றி வரும். இப்போ தொடர்ந்து வந்து வர பக்தருங்க வந்து தொடர்ந்து பக்தர்கள் பார்த்துக்கிறாங்க. அங்கே இப்போ பல ஆயிரக்கணக்கான பேர் ஜனங்க வராங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பூர்த்தி பண்றாரு. அவருக்கு தொண்டு செய்து எனக்கு இது ஆற்றல் கொடுத்துக்கிறாரு. 84 வயசாகுது எனக்கு. அது மூலையில் எழுதி வச்சுக்கிது பாரு. அது மூலையில் எழுதி வச்சுக்கிற பாரு. அவங்க அப்பவும் ஜீவிச்சு இதே மாதிரி நடக்கிறாரு. இப்போ என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டு நான் மிகவும் சுறுசுறுப்பாக தீவிரமாக இருக்கிறேன். என்னிடம் வருபவர்களுக்கு என்னை தஞ்சமாக அடைவார்கள். என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உடையவர்கள். நான் எப்பொழுதும் உயிருடன் இருக்கிறேன். உங்கள் ஆரோக்கிய ஆன்மீக பயணத்தில் அறம் குரு டாக்ஸ் சேனல் உங்களுக்கு உதவும் என்று நம்புகின்றோம். எனவே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது மேலும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்கு வழங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்களை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.